டைட்டானிக் திரையரங்குகளுக்குள் நுழைந்த நாள். வட அட்லாண்டிக் கடலில் 1912ஆம் ஆண்டு மூழ்கிய புகழ்பெற்ற டைட்டானிக் கப்பலின் உண்மை சம்பவத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட திரைப்படம் டைட்டானிக் 1997ஆம் ஆண்டு டிசம்பர் 19 அன்று உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியானது. இயக்குனர் ஜேம்ஸ் கேமரூன் இயக்கத்தில் உருவான இந்த டைட்டானிக் திரைப்படம் வரலாற்று சோகத்தை மட்டுமல்லாமல் காதல், மனித உறவுகள், தியாகம், தைரியம் மற்றும் விதியின் கொடுமை ஆகிய அனைத்தையும் இணைத்த ஒரு பிரம்மாண்டமான சினிமா அனுபவமாக அமைந்தது. வெளியான முதல் நாளிலிருந்தே உலக ரசிகர்களை கவர்ந்த இந்த படம் சினிமா வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக மாறியது. லியோனார்டோ டிகாப்ரியோவாக நடித்த ஜாக் டேசன் மற்றும் கேட் வின்ஸ்லெட்டாக நடித்த ரோஸ் புக்கேட்டர் ஆகிய கதாபாத்திரங்கள் சமூக அந்தஸ்து மற்றும் பணம் என்ற தடைகளை மீறி உருவாகும் காதலின் சின்னங்களாக ரசிகர்களின் மனதில் ஆழமாக பதிந்தன. பேரழிவின் மத்தியில் அந்த காதல் சோதிக்கப்படுவதும் மனித உயிர்களின் மதிப்பு வெளிப்படுவதும் திரைப்படத்திற்கு வலுவான உணர்ச்சி ஆழத்தை அளித்தது. வரலாற்று சம்பவத்துடன் காதல் கதையை இணைத்த இந்த அணுகுமுறை டைட்டானிக் படத்தை காலத்தை கடந்த ஒரு காவியமாக மாற்றியது. தயாரிப்பு காலத்தில் அதிக செலவு காரணமாக விமர்சனங்களை சந்தித்தாலும் வெளியான பிறகு டைட்டானிக் அவற்றை முற்றிலும் பொய்யாக்கியது. உலக அளவில் $1 பில்லியன் வசூலை தாண்டிய முதல் திரைப்படமாக இது வரலாறு படைத்தது. கப்பல் செட் அமைப்புகள், கணினி காட்சிகள், ஒளிப்பதிவு மற்றும் காட்சித்தரம் ஆகியவை பார்வையாளர்களை 1912ஆம் ஆண்டுக்கே அழைத்துச் சென்றன. செலின் டியோன் பாடிய மை ஹார்ட் வில் கோ ஆன் பாடல் உலக அகாடமி விருது விழாவில் 11 ஆஸ்கர் விருதுகளை வென்ற டைட்டானிக் ஒரு திரைப்படமாக மட்டுமல்லாமல் உலக கலாச்சாரத்தில் அழியாத தாக்கத்தை ஏற்படுத்திய வரலாற்று சின்னமாக இன்று வரை மிதந்து கொண்டிருக்கிறது.